எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஷ் ஃபியூஷன். நம்ம இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது சப்பாத்தி, நான், பூரி கூட வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அது சூடானதும் எண்ணெய் அரை கரண்டி ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்திட்டு நல்லா இப்போ வறுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 3 லவங்கம் சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக ஏலக்காய் 3 சேர்த்திக்கோங்க. இது கூடவே அடுத்ததாக பட்டை 1, முந்திரி பருப்பு ஒரு 5 இதெல்லாம் சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து நல்லா வாசம் வர வரைக்கும், கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்படி வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பெரிய மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணதை சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே தக்காளியும் சேர்த்துணும். ஃபஸ்ட்டு 3 பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்குங்க. இப்போ தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி வந்து 3 தக்காளி சேர்த்திக்கோங்க. இது வந்து சின்ன தக்காளி, அதனால் 3 சேர்த்திருக்கேன். உங்களுக்கு மீடியம் சைஸாக இருந்தால் 2 மட்டும் சேர்த்திக்கோங்க. இப்போ இது வதங்கிறதுக்காக உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்திட்டு நல்லா வதக்குங்க. அப்போ வந்து சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இதை நல்லா வதக்கிட்டு இதை நம்ம ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போது இஞ்சி ஒரு இன்ச் அளவுக்கு சேர்த்திட்டு இது மாதிரி கட் பண்ணி சேர்த்திட்டு வதக்கிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே போட மறந்துட்டேன். இதை வதக்கினதுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போது ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ வதக்கினது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி வந்து தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. இது கூட மசாலாலாம் இப்போ சேர்த்திக்க போகிறோம். காஷ்மீர் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. மஞ்சத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம இதை. இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்து வந்துச்சு. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வரணும். பார்க்கவே இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து கிரேவி செய்கிறப்போ நல்லா லுக்கு வரும். டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு சுடுதண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நான் வந்து 250 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் போட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இதை வந்து அப்படியே விடுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா உடனே எடுத்துருங்க. அதுக்கு மேலே வைக்காதீங்க. நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்காக அந்த மாதிரி செய்கிறது. இப்போது அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போது இது காஞ்சிருச்சு. காஞ்ச உடனே பச்சை மிளகாய் 2 இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டெல்லாம் விழுதையெல்லாம் சேர்த்துருங்க. விழுதை சேர்த்துட்டு அடுத்ததாக க்ரீம் சேர்த்திக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்திக்கோங்க. டேஸ்ட் வந்து இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுங்க. இப்படி நல்லா கலந்து கொடுத்துட்டு அடுத்ததாக தண்ணி வந்து இப்போது மிக்ஸி அலம்பின தண்ணியை இது கூட சேர்த்திடலாம். தண்ணி வந்து எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு கிரேவி அந்தளவுக்கு பார்த்து இதில் சேர்த்திக்கோங்க. இப்போ ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இது வந்து நான் வேகிற அளவுக்கு விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேம் இல்லை லோ ஃப்ளேம் அந்தளவுக்கு வச்சு நல்லா இது வந்து வேகிற அளவுக்கு விட்டுருங்க. எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நல்லா இதை வேக விட்டுருங்க.
அவ்வளோதான். கொஞ்சம் மூடி வச்சு வேக விட்டுறலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் எடுத்து நல்லா கலந்து கொடுக்கலாம். அடி பிடிச்சிக்கும், அதனால் கலந்து கொடுங்க. 2-3 டைம் நடுவில் இப்படி எடுத்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இது மாதிரி கலந்து கொடுத்துட்டு மூடி வச்சுட்டு நல்லா இப்போது வேக விடலாம், எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதித்து வந்துட்டுருக்குது. இந்த டைமில் நம்ம பன்னீரை இது கூட சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு டெக்ஸ்சர் இருக்கணும், அப்போ தான் வந்து குழம்பு பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பன்னீரை வந்து நம்ம சேர்த்துடலாம். நீங்கள் ஒரு பீஸாக எடுத்து போடுங்க. நான் ஃபோன் வச்சுக்கிட்டே எடுக்கிறனால அப்படியே போட்டுட்டு நல்லா கலந்து கொடுங்க. இது கூடவே கஸ்தூரி மெத்தி, அதாவது காஞ்ச வெந்தயம் கீரையை இந்த மாதிரி நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொத்தமல்லி இலைகளை இந்த மாதிரி கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து கொடுத்துருங்க. இப்போ கலந்து கொடுத்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு இது வந்து வேக வைக்கணும். அது ரொம்ப நேரம் இது வேகக்கூடாது. பன்னீர் அப்புறம் வந்து கெட்டியாயிரும். அதனால் 5 நிமிஷம் இல்லைனா 3 நிமிஷம் வெந்தால் போதும். லோ ஃப்ளேம்லேயே ஸ்டவ் வச்சுட்டு இதை நல்லா வேக விடுங்க. 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு பார்க்கவே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஹோட்டல் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு இருக்கும் இது. இப்போ வந்து ஒரு சர்வ் பண்ணிடலாம் வேறு ஒரு பாத்திரத்தில். அது இரும்பு பாத்திரம் அப்படிங்கிறனால. செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் ரெசிப்பியில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மேலே கொஞ்சம் பட்டர் வச்சுக்கோங்க.